தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், வாழவளான் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான நெடுஞ்சாலை மழையினால் சேதமடைந்து தற்போது வரை சீரமைக்காமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தைப்பூசம் விழாவிற்காக பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் விபத்துகளில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சாலையை விரைந்து சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் விடியா அரசை வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகள் மீது செடிகள் புதர்போல் படர்ந்து கிடப்பதால் உயர்மின் அழுத்தத்தின் காரணமாக எப்பொழுது வேண்டுமானாலும் அறுந்து விழும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உயிர் சேதம் ஏற்படும் முன்னரே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே லோடு வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 8 பேர் படுகாயமடைந்தனர். படவேடு அருகே வடமாநிலங்களைச் சேர்ந்த பலர் கடப்பாறை போன்றவற்றை தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இதையறிந்த மற்றொரு வடமாநில குழுவினர் செங்கல்பட்டில் இருந்து லோடு வேன் மூலம் படவேடு நோக்கி வந்துள்ளனர். காமக்கூர் அருகே திடீரென லோடு வேன் டயர் வெடித்து சாலையில் கவிழ்ந்ததில் 8 பேர் படுகாயமடைந்தனர். விடியா அரசு போக்குவரத்து விதிகள் மீறுவோரை கண்டுகொள்ளாததே விபத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் கால்வாய் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரக்கோணம் சாலையில் உள்ள சேகர்வர்மா நகர் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெறும் கால்வாய் கட்டுமான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணிகளை விரைந்து முடிக்க விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ரொம்ப நெரிசலாக இருக்கு. நெடுஞ்சாலைத்துறை இதை துரிதமாக இதை செய்யவில்லை. கொஞ்சம் ரொம்ப காலதாமதமாக இருக்குது. ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலே திருத்தணியில் அதாவது திருமண மண்டபங்கள் மிக அதிகமாக உள்ள பகுதியான திருத்தணி போக்குவரத்து நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அரக்கோணம் காஞ்சிபுரம் செல்லும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அவதிக்கு உள்ளாகின்றன. பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். ஆகையினால் பாலப்பணியை விரைந்து முடிக்க கோருகிறேன். பாதிப்பை மனதில் கொண்டு விரைந்து முடிக்க பணியை தரமாக நெடுஞ்சாலைத்துறை விரைந்து முடிக்க கோருகிறேன். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை தமிழக கோயில்களில் LED திரையில் ஒளிபரப்ப தடை விதிக்கவில்லை என விடியா அரசின் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் இருந்த LED திரைகள் அகற்றப்பட்டன. ராமர் கோயில் திறப்பு விழாவை பொதுமக்கள் காண காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் LED திரைகள் பொருத்தப்பட்டன. அவை அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டதாக கூறி போலீசார் அகற்றியது விடியா அரசின் இரட்டை நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. சென்னை மேடவாக்கத்தில் வீடு தீப்பற்றி எரிந்த விபத்தில் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் உடல் கருகி உயிரிழந்தார். முதியவர் ராஜமாணிக்கம் என்பவரின் வீடு தீப்பற்றி எரிந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் தீயை அணைத்தனர். இது குறித்த முதற்கட்ட விசாரணையில் முதியவர் புகைப்பிடிப்பவர் என்பதாலும் தூங்கும்போது கொசுவர்த்தி ஏற்றுபவர் என்பதாலும் மெத்தையில் தீ பரவி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளியில் உள்ள சுமார் 900 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி மற்றும் சோமேஸ்வர சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி புனித தீர்த்த ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. வரும் புதன்கிழமையன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் முக்கிய வீதிகள் வழியாக திப்பம்பட்டி காவிரி ஆற்றிலிருந்து புனித தீர்த்தம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 1250 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவை விட குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகமாக இருந்ததால் நீர்மட்டம் குறைந்தது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை வாரியம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்ட நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடலூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மங்களூர் ஊராட்சியில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி உட்பட ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகிலேயே கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
கடலூர் பன்ருட்டி அருகே முன்விரோதத்தால் தனியார் பேருந்தில் சென்ற கல்லூரி மாணவர் மீது 10 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நிகழ்ராஜ் என்ற மாணவரை அம்மாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அம்மாப்பேட்டில் மரிச்சு ஜாதி பேர் சொல்லி அசியமாக கேட்டுக்கிட்டு இறக்கி எல்லாம் கும்பலாக அடித்து ஆட்டோவில் ஏற்றினாங்க. ஒரு 5 பேர் ஆட்டோவில் ஏறல நான். அதனால் மறுபடியும் ஒரு பைக்கில் ஏற்றினாங்க, ஏற்றி உட்கார வச்சாங்க. அப்புறம் அங்கே இருந்தவங்க வந்து மறிச்சாங்க. மறிச்சு பிறகு திருப்பி வந்து கீழே தள்ளி விட்டு அடித்தாங்க. எல்லாம் கும்பலாக. அது எங்கள் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு எங்கள் மணப்பூர்லேருந்து யார் வராங்களோ எல்லாத்தையும் அடிச்சு. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்ப்பனி மற்றும் உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. தலைக்குந்தா, கேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீர்ப்பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. உதகையில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 2.7 டிகிரி செல்சியஸ் மற்றும் அவலாஞ்சி, அப்பர் பவானியில் 4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சோலையார் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பருவமழை ஏமாற்றிய நிலையில் 160 அடி கொள்ளளவு கொண்ட அணை முழுமையாக நிரம்பவில்லை. சோலையார் அணையில் திறக்கப்படும் நீர் கேரள மாநிலம் பரம்பிக்குளம் அணைக்கு சென்று அங்கிருந்து காண்டூர் கால்வாய் மூலம் ஆழியார் அணை, திருப்பூரில் உள்ள திருமூர்த்தி அணை, அமராவதி அணைக்கு வந்து சேருகிறது. தற்போது அணையில் 30 அடிக்கும் குறைவாக தண்ணீர் உள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளையொட்டி அம்மன் மறையானை வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவ அம்மனுக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 16ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சேலம் அருகே தொட்டில்பட்டியில் கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாலையில் வீணாக ஓடியது. காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மேச்சேரி, ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீணானது. பழுதான குழாய்களை மாற்றி முறையாக குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கோத்தர் இன ஆண்கள் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். கோத்தர் இன மக்களின் குலதெய்வமான ஐனோர், அம்னோர் திருவிழாவினை முன்னிட்டு பொங்கல் வைத்து படைக்கப்பட உள்ளது. முன்னதாக நடைபெற்ற பாரம்பரிய நிகழ்வில் ஆண்களும் பெண்களும் வெள்ளை நிற ஆடை அணிந்து பங்கேற்று ஊர்வலமாக வந்து தங்கள் குலதெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். பின்னர் கலாச்சார இசைக்கேற்றபடி ஆண்கள் பாரம்பரிய நடனமாடினர். அரியலூர் அருகே லஞ்சம் பெற்று சிலருக்கு அறநிலையத்துறை அதிகாரிகள் வீட்டு மனை வழங்கியதாக கூறி ஆதிதிராவிட மக்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். பழூரில் ஆதிதிராவிட மக்கள் சொந்த வீடு இல்லாமல் அவதிக்குள்ளாவதால் இலவச வீட்டு மனை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்த நிலையில் அறநிலையத்துறை லஞ்சம் பெற்று சிலருக்கு இடம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு 15க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை இதர சாதியினர் அடிமனை விலைக்கு வாங்கி இந்து அறநிலையத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இடத்த கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருப்பதற்கு நாங்கள் இடத்த தர மறுக்கிறார்கள். ஆனால் கேட்டால் வழங்குன்னு காலதாமதப்படுத்துகிறாங்க. ஆகவே மாவட்ட ஆட்சியர் காலத்தோடு அந்த மனு மீது பரிசீலனை செய்து இடத்த பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டுமா இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் கரும்பு லாரி உரிமையாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திம்மம்பட்டி பகுதியில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் சர்க்கரை ஆலை நிர்வாக இயக்குநர் விதிமுறைகளை மீறி வணிக நோக்கில் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் டிராக்டர்களில் கரும்புகளை ஏற்றிவர அனுமதித்துள்ளார். இதனை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லாரிகளுக்கு முன்னுரிமை
டிராக்டர்ன்றது விவசாயிகள் பொருள்ன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். இதே அளவுக்கு அதிகமாக டிராக்டர் போட்டு எங்கள் மாதிரியே வாடகைக்கு ஓட்டும் போது அப்போ நாங்கள் என்னத்துக்கு கவர்மெண்ட் இவ்வளோ வரியை செலுத்தி போடணும்? காலாண்டு முன்ன சொன்ன மாதிரி அனைத்து வகையான சட்டத்திட்டத்தில் கட்டுப்பட்டு அனைத்து வகையான வரி செலுத்தி ஓட்டுறவங்களுக்கும் எங்களுக்கும் அதே வாடகை. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டு வரி குறைப்பு மற்றும் மின்சார வசதி செய்து தரக்கோரி பள்ளி மாணவ மாணவிகளுடன் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். காஞ்சிக்கோவில் அன்னை சத்யா நகரில் பட்டியல் இனத்தை சேர்ந்த 60 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் மின்சாரம் இல்லாமல் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் வீட்டு வரி தொகையாக 14,500 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் வற்புறுத்துவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.